ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சுவையான கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போது கடாயை வச்சிட்டேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அது பொரியட்டும் கொஞ்சம் நேரம். 3 வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதில் நான் 2 பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடல மாவு போட்டிங்கன்னா கிரேவி திக்காக இருக்கும், இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நான் இதில் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நான் இதில் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த தயிர்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலா வாடை போகிற வரைக்கும் இது வேகட்டும். இது வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த கேப்சிகம் நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை நான் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்குறேன். அதிலே இந்த கேப்சிகம் உங்களுக்கு வெந்துடும். இப்போ இந்த கேப்சிகமை நான் கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வதக்கின எல்லா கேப்சிகமையும் கிரேவியில் போட்டுட்டேன். இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும்.
நான் இதில் பட்டர் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த பட்டர் சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கிரேவி இப்போது ரெடி ஆகிடுச்சி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கேப்சிகம் கிரேவி. இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி, குல்ச்சா இதோடலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேப்சிகம் கிரேவியை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.